மத்திய கிழக்குல இப்போ போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்ற கடல் வழி இப்போ மூடப்பட்டிருக்கு. அதனால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு எல்லா நாடுகள்லயும் ரொம்பவுமே காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில இந்தியா நம்ம கிட்ட கச்சா எண்ணெய், எரிபொருள், எல்பிஜி இது எல்லாமே போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா நாங்க உங்களுக்கு கச்சா எண்ணெய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால அமெரிக்காவுமே இந்தியா ரஷ்யா கிட்ட வெறும் 30 நாளைக்கு நீங்க கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு புறம் இருக்க 2022ல ரஷ்யா வெறும் 2% கச்சா எண்ணெய் மட்டும்தான் நமக்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப 20% அது உயர்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி மாதத்துல இருந்து ஒரு நாளைக்கு 1.04 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய்கள் ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுவதா கூறப்படுது. அதனால உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்கள்ல எரிவாயு உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பொதுமக்கள் எல்லாரும் எரிசக்தி தேவையை குறித்து எந்த ஒரு அச்சமும் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரியோ நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.